ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். அப்படிங்களா? சரிங்க சார். சரி, வந்துடலாங்க சார். சரிங்க, நான் வந்துடுறேங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். குடுபலா ஆ வாடா ஒரு நிமிஷம். என்ன வரேன். ஏன் என்ன விஷயம் கூப்பிட்ட? என்னாச்சு? ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வர சொல்லிக்கிறாங்க. நீ கிளம்புறேன். என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிறேன்? ரசம் வைக்கலாம், புளி கரைச்சிட்டு இருக்கிறேன். சரி, இருக்கிறது செஞ்சு வை. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். கிளம்புறேன். வெறும் ரசம் தான் இருக்குது. பரவாயில்ல, அதனால என்ன. சரி, ஒரு வித்தியாசமா வச்சு தட்டுமா ரசம்? ஏதோ ஒன்று வித்தியாசமா வச்சு கொடு. சரி. ரசத்துக்கு தேவையான பொருள்: பெப்பர், மிளகு, சீரகம், வெந்தயம், கடலக்கொட்டை, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். மிளகா புளியே போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் காரம் இறங்கும் ரசத்தில். நல்லாயிருக்கும், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாம் அரைச்சாச்சு. அரைச்சிக்கிட்டு மிளகாவும் புளியும் கரைச்சி வச்சதை இப்படி வடிகட்டிக்கலாம். மிளகா 2, வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் கரைச்சதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் இப்படி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த புளி கரைசலில் கொதிக்க விடலாம். உப்பு நல்லா கொதிக்கட்டும். கடுகு, உளுந்து, தாளிச்சு அதில் ஊற்றலாம். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி தூவி 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த ரசம் ரெடி. ஓகே.